ஆண்டவர் கொடுத்த இந்த அழகான உலகத்துல நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பை எதிர்பார்ப்போம், அன்பாவும் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருப்போம். ஆனா சில நேரத்துல கொஞ்சம் பேர் மட்டும் தான் நம்மள அன்பாவும் பார்ப்பாங்க, ஆனா மற்ற சில பேர் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த கடுமையான நேரத்துல நம்ம தனிமையாவும் இருப்போம், யாராவது நம்மளை நேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம், கைவிடவும் படுவோம், தனிமையாவும் தள்ளப்படுவோம். ஐயோ என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்களே, யாராவது என்கிட்ட பழகுவாங்களா அப்படின்னு நம்ம ஏங்கி போவோம். ஆமா உண்மைதான், எல்லாருமே நம்மள வெறுக்கவும் ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்மளோட இருதயம் நொறுகுண்டு போயிடும். என்னடா இது, நம்மளை யாருமே நேசிக்க மாட்டாங்களே, கொஞ்ச நாள் பேசியிருந்தவங்க கூட நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சு, ஏன் ஏசப்பா என்கிட்ட யாருமே நெருங்க மாட்டாங்கன்னா, ஏன் நல்லா இல்லையா, என்கிட்ட எது திறமை இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ நம்ம யோசிச்சு பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கதவை நம்மளுக்கோசரம் திறந்து வைப்பார். யாரெல்லாம் நம்மளை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் நீ வேண்டான்னு சொன்னாங்களோ, அவங்க மூலியமாவே ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொண்டு வருவார். யாரெல்லாம் நம்ம கூட பழகலையோ, வெறுத்து ஓடினாங்களோ, ஆண்டவர் அவங்க மூலியமா நம்மளுக்கு கொண்டு வந்து பெரிய ஆச்சரியங்களை அதிசயங்களை செய்து அன்பை பொழிய செய்வார். ஸோ இயேசு உங்களையும் நேசிக்கிறார், எதுக்குமே கவலைப்படாதீங்க. God